அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். வீட்டிலையே 1 மணி நேரத்தில் ஐஸ்கிரீம் மிக்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீம் கிருஷ்ணா ஐஸ்கிரீம் மிக்ஸுங்கிற ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து 45 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. பிஸ்தா சிப் ஃப்ளேவர். இதை எப்படி பண்ணணுங்கிறத அவங்க செய்முறை அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சாலே சூப்பராக வரும். ஸோ இதை கட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி பிஸ்தா கலரில் பிஸ்தா க்ரீனில் வந்து இந்த பவுடர் வந்து இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கிறேன். அதை வந்து சும்மா வந்து ஒரு பாயில் பண்ணால் போதும், லைட்டாக கொதிச்சா போதும். ஸோ கொதிச்சதுக்கப்புறமா நான் எடுத்து அடுப்பை விட்டு இறக்கி ஒரு ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ இது கூட நம்ம வச்சுருக்கிற அந்த மிக்ஸிங்கை வந்து ஆட் பண்ணிடணும். ஃபுல்லாகவே வந்து கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பவுடர் எல்லாம் கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் எந்த வித சர்க்கரையும் ஆட் பண்ண தேவையில்லை. அதிலே எல்லா ஸ்வீட்டனும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்குங்கிறதுனால நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே அந்த பேக்கேஜிங் பின்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பட்டர் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜார் உள்ள இதை ஃபுல்லாக வந்து ஊற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 to 2 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து இது ஊற்றி வச்சிடணும். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா அரைச்சிருக்கணும். நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அரைச்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நான் இப்போ இது கூட கொஞ்சம் நட்ஸு சேர்த்தா நல்லாயிருக்குமேங்கிறதுனால நான் வீட்டில் இருக்கிற அந்த ஆல்மண்டு, வால்நட் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே வந்து தூவிட்டேன். இப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ணிடணும். 1 hour அந்த ஃப்ரீஸோடைய லெவலில் ஃபுல்லாக வச்சுட்டு 1 hour கழித்து ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி கல்வி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக கரெக்டான டெக்ஸ்சரில் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஐஸ்கிரீம். ஸோ உங்களுக்கு இந்த பிராண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபலூடாவில் பண்ணியிருந்தப்போ அது மேலே வந்து இந்த ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.